அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் முழு ஆண்டு தேர்வு ஆண்டு இறுதித் தேர்வு ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற வினாத்தாள் மற்றும் விடைக்குறிப்பு, அதாவது எமிஸ் டிஎன்எமிஸில் அனுப்பி மாநிலம் முழுவதும் நடைபெற்ற முக்கால்வாசி நடுநிலைப் பள்ளிகளில் நடைபெற்ற வினாத்தாள். ஏன்னா உயர்நிலைப் பள்ளிகளில் வேறு வினாத்தாள் பயன்படுத்துகிறாங்க. நடுநிலைப் பள்ளிகளில் மாநிலம் முழுவதும் நடைபெற்ற தேர்வு, அந்த தேர்விற்கான வினாத்தாள் மற்றும் அதனுடைய விடைக்குறிப்பு இந்த வீடியோவில் இருக்குது. முதல்ல ஒரு மதிப்பெண் கேள்வியிலிருந்து 13 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 13 ஒரு மதி தேர்ந்தெடுத்து எழுதுக. திருக்குறளில் விடுபட்ட சீர்களை சரியான தேர்ந்தெடுத்து எழுதுக. சமன் செய்து டேஸ் கோல்போல் அப்படி அந்த திருக்குறள். அடுத்து அதே மாதிரி கற்றவருக்கு அழகு தருவது எது? உடன் நிகழ்ச்சி பொருளில். அதே மாதிரி தொடர்ந்து பசியால் வாழும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை. இந்த மாதிரியான தொடர்ந்து 14 தேர்ந்தெடுத்து எழுது 14 தேர்ந்தெடுத்து எழுதுக கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க. 14ல் 15 இருக்குது. காலம் கடந்த பெயரச்சத்தை தேர்ந்தெடுக்க. அடுத்து 4 பொறுத்துக. 4 இயற்கை ஓவியம், இயற்கை தவம், இயற்கை பெண்ணாமை, இயற்கை அன்பு. அதுக்கு ஆப்போசிட்டில் சிந்தாமணி, பெரியவரணம், 10 பாட்டு, கம்பராமாயணம். இது எல்லாத்துக்குடைய விடைகள் இந்த வீடியோனுடைய கடைசியில் இருக்குது. சரிங்களா? இது எல்லாத்துக்குடைய விடை வீடியோ கடைசி. சான்றோருக்கு அழகாவது எது? தமிழ்நாடு என்னும் பெயர் எவ்வாறு தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது? ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன? நடைமுறையில் மருத்துவ முறைகள் சிலவற்றை கூறுக. அது மாதிரி அடுத்து 2 கேள்விகளுக்கு வெளியிடும். 2x3. நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படும் அவை மனிதர்களின் பொது இயல்பாக கன்னிப்பாவை கூறுவது எது? அடுத்து 6 வினாக்களுக்கு விடையில்லை, 2 மார்க் கேள்வி. பின்னர் வினாக்களை படித்து 2 வினாக்களுக்கு ஒரு விடை தருக. தொடரில் உள்ள பிள்ளைகளை திருத்தி எழுதுக. அடுத்து கலை சொல் தருக. ட்ரம் ரைட். 2 தொடர்களை ஒரே தொடராக மாற்றுக. முத்து நன்கு படித்தான், முத்து வாழ்வில் உயர்ந்தான். முத்து நன்கு படித்து வாழ்வில் உயர்ந்தான் அப்படின்னு வரும். முற்றச்சத்தை சாருடன் விளக்குக. பா எத்தனை வகைப்படும்? அவை அவை. இது 33 கேள்விகள். அதற்கடுத்து 34வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திப்பிழை என்றால் என்ன? 35 மக்களை பாதிக்கும் இயற்கை சீற்றங்களை பட்டியலிடு. அடுத்து எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையில் 2x3 மதிப்பெண் கேள்வி. அடுத்து உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. 40 நோய் பெருக காரணம் என்ன? 41 எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக. சரிங்களா? 41. அடுத்து 42வது கேள்வி, லகர 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 மெய்களின் முயற்சி பிறப்பு, தொகைநிலை தொடர்கள், வேற்றுமை அணி. அடுத்து அடிபெறலாமல் எழுதுக, சொல்லுக. அடுத்து குமரர் குருபரர் பாடல், பாரதியார் பாடல். அதுக்கடுத்து கடிதம் எழுதுறது, விளையாட்டு போட்டியற்ற நண்பனுக்கு கடிதம். அடுத்து நகராட்சி தலைவருக்கு கடிதம். கல்வியின் பயன்கள். அடுத்தது பாகுபாடு இல்லாத சமூகம் உருவாக நமது கடமைகளாக நீங்கள் கருதுவன யாவை? எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விளக்கி எழுதுக. அடுத்த கேள்வி, தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளை விளக்கி எழுதுக. அடுத்து பின்னர் வினாக்களுக்கு விடையெளி. திருக்குறளின் கருத்தினை சகாதேவன் கதை. காற்று கருவிகள் குறித்த செய்திகளை தொகுத்து எழுதுக. நாட்டின் வளர்ச்சி இளைஞர்களின் பங்கு என்ற தலைப்பில் கற்று எழுதுக. நான் விரும்பும் கவிஞர் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. இதற்கு அடுத்தபடியாக தான் விடைகள் வரப்போது. ஒரு மதிப்பெண் கேள்விகள் 15 கேள்விகளுக்கு விசும்பில் பாரதியார், தந்தை பெரியார், மார்பு, நீள், உழைப்பு, சீர்தூக்கும் கோடாமை, அவர், கல்வி, 3ஆம் அளந்தவர்க்கு, திரிதல் விகாரம், மழை, நம்புகற்கு, புது வருவாய், வளர்தமை. இயற்கை ஓவியம், 10 பாட்டு, சிந்தாமணி, கம்பராமாயணம், பெரிய புராணம். இயற்கை அன்புங்கிறது பெரிய புராணம். அடுத்து 6 வினாக்களுக்கு விடைதலுக்கு 2 மதிப்பெண் கேள்விகளுக்கான விடைகள் வருது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், மனப்பாட பாட்டு, இவை அனைத்திற்கும் உண்டான விடைகள் தொடர்ந்து வருது. இவற்றை நீங்கள் பார்த்து சரியாக விடை எழுதிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக இனிமேல் தேர்வு எப்படி எழுதணும், மதிப்பெண்கள் எப்படி வழங்குவாங்க அப்படிங்கிறத இந்த கேள்வித்தாளை பயன்படுத்தி மாணவர்களாக இருந்தால் பயன்படுத்திக்கலாம். ஆசிரியர் இந்த தேர்வுத்தாளை வினாக்கள் திருத்துவதற்கும் கேள்வித்தாளுக்கு மதிப்பெண்கள் விடுவதற்கும் இதை பயன்படுத்தலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் முழு ஆண்டு தேர்வு ஆண்டு இறுதித் தேர்வு ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற வினாத்தாள் மற்றும் விடைக்குறிப்பு, அதாவது டிஎன்எமிஸில் அனுப்பி மாநிலம் முழுவதும் நடைபெற்ற
முக்கால்வாசி நடுநிலைப் பள்ளிகளில் நடைபெற்ற வினாத்தாள். ஏன்னா உயர்நிலைப் பள்ளிகளில் வந்து வேறு வினாத்தாள் பயன்படுத்துகிறாங்க. நடுநிலைப் பள்ளியில் மாநிலம் முழுவதும் நடைபெற்ற தேர்வு, அந்த தேர்விற்கான வினாத்தாள் மற்றும் அதனுடைய விடை குறிப்பு இந்த வீடியோவில் இருக்குது. முதல்ல ஒரு மதிப்பெண் கேள்வி வந்து 13 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 13 ஒரு மதி தேர்ந்தெடுத்து எழுதுக. திருக்குறளில் விடுபட்ட சீர்களை சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சமன் செய்து டேஸ் கோல்போல் அப்படி அந்த திருக்குறள். அடுத்து அதே மாதிரி கற்றவருக்கு அழகு தருவது எது? உடன் நிகழ்ச்சி பொருளில். அதே மாதிரி தொடர்ந்து பசியால் வாழும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை. இந்த மாதிரியான தொடர்ந்து 14 தேர்ந்தெடுத்து எழுது 14 தேர்ந்தெடுத்து எழுதுக கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க. 14ல் 15 இருக்குது. காலம் கடந்த பெயரச்சத்தை தேர்ந்தெடுக்க. அடுத்து வந்து 4 பொறுத்துக. பொறுத்துகையில் 4 இயற்கை ஓவியம், இயற்கை தவம், இயற்கை பெண்ணாமை, இயற்கை அன்பு. அதுக்கு ஆப்போசிட்டில் சிந்தாமணி, பெரியவரணம், 10 பாட்டு, கம்பராமாயணம். இது எல்லாத்துக்குடைய விடைகள் வந்து இந்த வீடியோனுடைய கடைசியில் இருக்குது. சரிங்களா? இதில் எல்லாத்துக்குடைய விடை வீடியோ கடைசி. சான்றோருக்கு அழகாவது எது? தமிழ்நாடு என்னும் பெயர் எவ்வாறு தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது? ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன? நடைமுறையில் மருத்துவ முறைகள் சிலவற்றை கூறுக. அது மாதிரி அடுத்து வந்து 2 கேள்விகளுக்கு வெளியிடும். 2x3. நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன யாவை? மனிதர்களின் பொது இயல்பாக கன்னிப்பாவை கூறுவது எது? அடுத்து வந்து 6 வினாக்களுக்கு விடையில்லை, 2 மார்க் கேள்வி. பின்னர் வினாக்களை படித்து 2 வினாக்களுக்கு ஒரு விடை தருக. தொடரில் உள்ள பிள்ளைகளை திருத்தி எழுதுக. அடுத்து கலைச்சொல் தருக. ட்ரம் ரைட். 2 தொடர்களை ஒரே தொடராக மாற்றுக. முத்து நன்கு படித்தான், முத்து வாழ்வில் உயர்ந்தான். முத்து நன்கு படித்து வாழ்வில் உயர்ந்தான் அப்படின்னு வரும். முற்றச்சத்தை சாருடன் விளக்குக. பா எத்தனை வகைப்படும்? அவை யாவை? இது 33 கேள்விகள். அதற்கடுத்து 34வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திப்பிழை என்றால் என்ன? 35 மக்களை பாதிக்கும் இயற்கை சீற்றங்களை பட்டியலிடு. அடுத்து வந்து எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையில் 2x3 மதிப்பெண் கேள்வி. அடுத்து உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. 40 நோய் பெருக காரணம் என்ன? 41 எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக. சரிங்களா? 41. அடுத்து வந்து 42வது கேள்வி, லகர மெய்களின் முயற்சி பிறப்பு, தொகைநிலை தொடர்கள், வேற்றுமை அணி. அடுத்து அடிபெறலாமல் எழுதுக, சொல்லுக. அடுத்து வந்து குமரர் குருபரர் பாடல், வந்து பாரதியார் பாடல். அதுக்கடுத்து கடிதம் எழுதுறது, விளையாட்டு போட்டியற்ற நண்பனுக்கு கடிதம். அடுத்து வந்து நகராட்சி தலைவருக்கு கடிதம். கல்வியின் பயன்கள். அடுத்தது பாகுபாடு இல்லாத சமூகம் உருவாக நமது கடமைகளாக நீங்கள் கருதுவன யாவை? எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விளக்கிய